ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுட சுட மிளகாய் பஜ்ஜி ரெசிபி தாங்க. இப்போ நல்லா பேஞ்சிட்ருக்க மழைக்கு ஒரு கப்பு டீ கூட இதை சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பஜ்ஜி செய்யறதுக்காக 1/4 கேஜி பஜ்ஜி மிளகாய் வாங்கியிருக்கேங்க. அதை இது போல் மேலே காம்பையும் அடியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் இது போல் ஒரு கீரல் போட்டு உள்ளே இருக்க மொத்த விதைகளையும் எடுத்துருங்க. அப்போ தான் பஜ்ஜி சாப்பிடும்போது காரம் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது போல் மொத்த மிளகாயில் இருந்த விதையும் நான் நீக்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு காரமாக சாப்பிட்டு தான் பிடிக்கும்னா நீங்கள் விதைகள் நீக்காமல் கூட செய்யலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியை மொத்தமாக ஒரே டைமாக சேர்த்துடாதீங்க, மாவு கரைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா பஜ்ஜி போடவும் வராதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. உங்கள் மாவோட பக்குவத்தை பொறுத்து தண்ணி கூட குறைச்சி ஆகுங்க, நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா வெண்ணெய் போல் கரைச்சாச்சுங்க. இப்போ கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மாவு இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி போட கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இது போல் ஒரு டம்ளரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பஜ்ஜியை எடுத்து போடவும் ஈஸியாக இருக்கும். அதே நேரம் மிளகாவோட எல்லா பக்கமும் மாவு நல்லாவே கோட் ஆகியிருக்குங்க. இந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாவு அதிகமாக சிந்தாமல் பார்க்கவும் சுத்தமாக இருக்கும். அடுத்து எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்க ஒரு ட்ராப் மாவை இது போல் எண்ணெயில் விட்டு பாருங்கள். எண்ணெயில் விட்டுன்னு மேலே மிதந்து வருங்க. இந்த டைமில் பஜ்ஜி சுட்டுக்கலாம். பாருங்கள், மாவை இது போல் டம்ளரில் ஊற்றி எடுத்ததால் மிளகாய் எடுத்து போட ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க, ரொம்ப குறைவாக வைக்காதீங்க, எண்ணெய் சேர்ந்துக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரையாக இருக்குது. அடுத்த பக்கம் திருப்பி விட்டு இதே போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது போல் மேலே இருக்க மாவு மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க மிளகாவும் நல்லா சுருங்கி வதங்கி நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கணுங்க. அப்போ தான் மிளகாய் பஜ்ஜி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்க மிளகாவும் இதே போல் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மழை காலத்தில் எத்தனை பேருக்கு இது போல் சுட சுட பஜ்ஜி போண்டாவெல்லாம் டீ கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எத்தனை பேர் டயட்டில் இருக்கீங்கன்ட்டு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மாவு கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சுங்க. அதனால் இது போல் வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி இது போல் பொரிச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வாழைக்காய், மிளகாய் இது போல் எதுவும் இல்லாத டைமில் இது போல் வெங்காயத்துலேயும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இல்லை உருளைக்கிழங்குலையும் இது போல் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயமெல்லாம் நல்லா பொரிஞ்சு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிடும்போது அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுட சுடன்னு கிறிஸ்பியான மிளகா பஜ்ஜியும் நல்ல மொறு மொறுன்னு வெங்காய பஜ்ஜியும் ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.